பொதுவா புக்ஸ் படிக்கும்போது நெறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. நெறைய கதையில அத்தன பேர் வராங்க அப்டின்னா, ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப இந்த ரூட்ஸ் மாதிரியான புக் ஆகட்டும், இல்ல 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் ஆகட்டும், எத்தனையோ பேர் இல்ல வந்து டைரக்ட்டா மறுபடியும் அப்பாவோட பேரே வந்துகிட்டே இருக்கும். ஒரே பேர் 100 பேருக்கு இருக்கும். இந்த மாரிலாம் படிச்சு இப்போ ரீசென்ட்டா நான் படிச்ச ஒரு புக் தான் 7 மூன்ஸ் ஆஃப் மாலி அல்மைதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்ல இருக்க கேரக்டர்ஸ் எக்கச்சக்கம். ஆனா நமக்கு மைண்ட்ல அந்த பேர்லாம் பதியும். ஏன்னா இந்த கதை நடக்கிறது ஸ்ரீலங்கால. ஸோ அந்த பெயர்கள்லாம் கொஞ்சம் நமக்கு பரிச்சயமான பெயர்களாக தான் இருக்கும். இந்த புக்கை எழுதியிருக்கிறது ஷேஹான் கருணதிலகா. இந்த புக் வந்து 2022 உடைய புக்கர் ப்ரைஸ் வின்னர். அப்படி என்ன இந்த கதையில் இருக்குது ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த புக்கு நடக்கிற அந்த இடம் அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஏலியனேட்டடாக இல்லை. ஸ்ரீலங்காவில் ஆல்மோஸ்ட் இந்த பைரா லேக் அங்கே தான் வந்து இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த கதையோடைய ஹீரோ அவர் தான் வந்து மாலி அல்மைதா. ஸோ இவர் வந்து எப்படி ஜென்ரலாக ஒரு கதையில் ஒரு கொலை நடக்குது, ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறது, ஹூ டன் இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டைல் இருக்கும். இந்த கதையோட கொலையும் கொலைகாரங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு மெயின் தீமாக இருந்தாலும், இதை யார் கண்டுபிடிக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ யாரோட கொலையை யார் செஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தா அவரை யார் கொன்னாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா இந்த கதை. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஓப்பனிங் ஆஃப் த கதையிலேயே நம்ம ஹீரோ வந்து ஒரு லேக்கில் அவருடைய பாடி கிடக்குது. ஸோ அதை வந்து அவர் பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு சுத்தமாக ஒரு ஞாபகமே இல்லை, எப்படி இந்த லேக்குக்கு நான் வந்தேன், ஹவ் ஐ எண்டட் அப் ஹியர், என்னை ஏன்டா அப்படி பார்ட்டாக வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, இந்த மாதிரி அவருக்கு எதுவுமே புரியாது. அந்த லேக்கில் வந்து இன்னும் 2-3 பாடிஸ்லாம் இருக்கும், ஆக்சுவலி நிறைய பாடிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வேலையை பண்ணுறதுக்குன்னு ஒரு 3 பேர் இருக்காங்க, கூன்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ அதில் 2 பேர் இதில் பிஸியாக இந்த பாடிஸ்லாம் எடுத்துக்கொண்டு போய் எங்கே வைக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஒரு சில பாடிஸ் அங்கேயே ட்ரவுன் பண்ண விட்டுருவாங்க. ஸோ இது நடக்குது. இது எந்த பீரியட் நடக்குது அப்படின்னா 1980s நடக்குது. அப்போ வந்து சிவில் வார், ஸ்ரீலங்காவுடைய சிவில் வார் நடக்குது. அந்த போர்க்காலத்தோட டைமில் இவரை யாரோ கொண்டுட்டாங்க. ஸோ நம்ம மாலி அல்மைதா யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட். ஸோ வார் சமயத்தில் அவர் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வந்து எடுக்கிறாரு. இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் அவர் யாருக்காக எடுக்கிறார் அப்படின்னா, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இவர் வந்து எல்டிடி பற்றி பேசுகிறாரு, சிஎன்டிஆர் பற்றி பேசுகிறாரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு சில ஆக்டிவிஸ்ட் அவங்கள பற்றி பேசுகிறாங்க, மார்க்சிஸ்ட் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது. ஒரு வார் நடக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேக் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு டேக் அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் வந்து 2 நாடுக்கு நடுவில் வந்து பீஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பீஸ் ரெக்கார்ட் சைன் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை இந்த நாட்டில் இருக்கவங்க ஒன்றும் பண்ணக்கூடாது. பட் அதை மீறி பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த பாடிஸ்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டே கூட ஒரு சில ஆட்களை வச்சு ஒரு சில பேரை போட்டு தள்ளுறது, ஆக்டிவிஸ்ட்டை கொலை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மர்டர்ஸ்லாம் நடக்குது. இதில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் முக்கியமான விஷயங்களை ஃபோட்டோகிராஃப் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக நிறைய ஃப்ரீலான்சஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மாலி அல்மைதாவும் வந்து ஒரு 2-3 பேருக்காக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் எடுக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸில் அவர் என்ன ஒரு ஸ்மார்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ரோலில் இத்தனை நம்பர் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கலாம் இல்லையா. ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் தான் ஃபோட்டோஸை இவர் வந்து யார் எடுக்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாரு. மீதி ஃபோட்டோஸை இவர் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாரு. ஸோ இப்படி இவர்கிட்ட இந்த ஃபோட்டோ வெளில போனால் ஸ்ரீலங்காவையே 2 துண்டு ஆக்குற அளவுக்கான ஃபோட்டோகிராஃப்ஸ் இவர்கிட்ட இருக்குது. ஸோ அதை இவர் ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருக்காரு. இவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பையன், அதுக்கப்புறம் வந்து இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு. அண்ட் இவங்க ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கதை படித்தா தான் புரியும். ஸோ இவங்க 3 பேரும் ஒரு வீட்டில் இருக்காங்க. இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டிடியோடைய அப்பா அவரே ஒரு மினிஸ்டர் தான். ஸோ இவங்களுக்கு அந்த சப்போர்ட்டும் கிடைக்குது. அல்மைதாக்கு அவருடைய அப்பாவோட பயங்கரமாக டச் இல்லை. ஸோ அவங்க அம்மா தான் இவங்களை ஒரு சிங்கிள் மாமா வளர்க்குறாங்க. ஸோ இதுதான் அவருடைய வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் இருக்கிற ஒரு நபரை ஒருத்தங்க கொன்னுட்டாங்க. ஸோ இது யார் கொன்னா அப்படிங்கிறது தான் இவர் தேடி வராரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு வீசா ஆஃபீஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு காமிப்பாங்க, செலஸ்டியல் வீசா ஆஃபீஸ். அதாவது எப்படின்னா, இறந்தவங்கெல்லாம் டைரெக்டாக அந்த லைட் தேடி, அதாவது முக்தி அடைஞ்சு அந்த ஆஃப்டர் வேர்ல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அத்தனை பாடிஸ்லேருந்து வெளில வந்த அந்த அத்தனை சோல் இங்கே தான் ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இவங்க யார் இவங்களை கொண்டாங்க, இவங்களுக்கு அநியாயம் யார் செஞ்சாங்களோ அதை தட்டி கேட்கணும் அப்படின்னு ஒரு கும்பல். இன்னொரு பக்கம், ஓகே நான் வாழ்ந்த வரைக்கும் என்னென்னமோ நடந்துருச்சு, இனிமேல் எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்மந்தமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீசா வாங்கிட்டு இங்கேருந்து போகிறவங்க. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் இருக்கிற நிறைய பேர் அவங்க எல்லாரும் சேர்ந்து
எப்படி அவங்களுக்கு நடந்த இன்ஜஸ்டிஸை அவங்க சரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகுது. பட் மாலி அல்மைதாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இது இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படி மட்டும் இல்லாமல், இது என்னடா இது விசா ஆஃபீஸ்லாம் வச்சுருக்கீங்க, இது உலகத்தில் ஓகே மேன், நான் தான் செத்துட்டேனே, செத்ததுக்கப்புறம் என்னடா இவ்வளோ கஸ்டம்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருப்பார். ஆனால் அப்போ நிறைய கேரக்டர்ஸ் வந்து இவரை இன்ஸ்பயர் பண்ணும். அண்ட் இவருக்கு இருக்க இந்த டவுட்னால இவரோட ஜேர்னி வந்து மாறும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இவருக்கு 7 நாள் கொடுக்கப்படும். அதாவது 7 மூன்ஸ் 7 மூன்ஸ் மட்டும்தான் இவருக்கு டைம் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே இவரை யார் கொன்னாங்க அப்படிங்கிறத அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாருங்கிறது தான் கதை. இதில் இப்போ இந்த 2 அவரோட ஃப்ரெண்ட்ஸு சொன்னேன் இல்லையா, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ இவங்களையும் அவர் கைட் பண்ணுவார். எதுக்குன்னா, இவர் ஒழிச்சு வச்சிருக்காரு இல்லையா அந்த ஃபோட்டோ, அதாவது பத்திரமா வச்சிருக்க ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் யார் கையில் கிடைச்சாலுமே நரேட்டிவ் கம்ப்ளீட்லி மாறிடும். ஸோ இல்லை அவங்க அதை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். இந்த 2 ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது. பட் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு கையில் இது கிடச்சிது அப்படின்னா, இது இந்த உலகத்துக்கு பப்ளிஷ் பண்ணால் ஸ்ரீலங்காவில் நடக்கிற அந்த அட்ராசிட்டியை வெளியில் கொண்டு வர முடியும். அண்ட் இதில் வந்து எப்படி இப்போ இவங்க ஏ அண்ட் பி எதிரின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஏ அண்ட் பி சேர்ந்து என்ன தவறு பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். ஸோ அது தெரிஞ்சால் நான் என்னோடய லைஃப்பில் நான் பண்ண வேலைக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கான காரணத்துக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா, இல்லைன்னா வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படி இவங்க 2 பேர்கிட்டையும் கைடு பண்ணி அந்த ஃபோட்டோஸை எடுக்க வைக்கிறாரு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஸோ இதில் வந்து என்னென்னா, நமக்கு சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்கல்ல, பேய் கதைன்னா செத்ததுக்கு அப்புறம் இது நடக்கும் அது நடக்கும், நமக்கு ஃபிக்ஷனலி ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வெஸ்டர்னர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு தெரில. பட் இது ஸ்ரீலங்காவில் தான் இவர் எழுதியிருக்காருனால நம்ம படிக்கும்போது புரியுது. இதில் வந்து ஒருத்தவங்க காளி மாதிரிலாம் ஒருத்தவங்க வருவாங்க, ஓகே அப்படின்னா இவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ட்ரீ ஒன்று சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ என்னென்னா, இறந்து போனவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட பேச முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து எப்படின்னா, ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் போய் ஏறி உட்காந்தா உங்களோட பேர், அந்த பேய் வந்து லைக் உன்னோட சோல் வந்து எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ண முடியாது. எங்கெங்கெல்லாம் உன்னோட பேரை சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு யூ கேன் ட்ராவல், இல்லைன்னா உன் பாடி எங்கே இருக்கோ அங்கே யூ கேன் கோ. இந்த மாதிரியான லிமிட்டேஷன் இருக்கும். இப்போ என்னென்னா, இப்போ யோசிச்சு பாருங்கள், நமக்கு பிடிச்சி யாரோ ஒருத்தங்க, இல்லை நமக்கு ஆல்ரெடி நம்ம யாரையாவது லூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை நம்மளே இறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றி யார் யார் என்ன பேசுகிறாங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்குல்ல. ஸோ இவருக்கு என்ன இருக்குன்னா, இவர் காரி துப்புற மாதிரி கழுவி ஊற்றுறவங்க 4 பேர் இருப்பாங்க, அங்கேயும் இவர் போக முடியும். ஸோ அங்கே போய் பார்ப்பாரு, ஆட்டா பாவிங்களா இது வாடா பண்ணுறீங்கன்னு வச்சு அப்படின்னு அங்கே போய் பார்ப்பாரு. இன்னொரு பக்கம் இவங்களை மிஸ் பண்ணுறவங்க பேசுவாங்க. இன்னொன்று பொலிட்டிக்கலி இவர்கிட்ட வேலை வாங்கினவங்க இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அங்கங்கே பேசுவாங்க. இவர் வந்து ஒரு பக்காவான ஒரு ஃப்ளாடு கேரக்டர். லைக் இவர் வந்து கேம்பிளிங் பண்ணி நிறைய காசு இது பண்ணுவார். அண்ட் அவரோட க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸே வந்து அவங்கக்கிட்ட நிறைய விஷயத்த மறைச்சி வச்சுருப்பாரு. அண்ட் ஹீ வில் ஜஸ்ட் ஸ்லீப் அரவுண்ட் வித் எனி ஒன் ஹீ வாண்ட்ஸ். இந்த மாதிரி ஹீ சச் அ ஃப்ளாட் கேரக்டர். இதில் என்ன ஃப்ளா அப்படின்னு கேட்டால், லைக் ஹீ இஸ் நாட் பீயிங் கமிட்டட், ஹீ இஸ் நாட், ஹீ லைஸ் அ லாட் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு கேரக்டர் தான் இவர். பட் இவர் இந்த லைஃப்பில் கடைசியாக இவர் ஆசைப்படுறதுங்கிறது, ஓகே நான் இவ்வளோ திருட்டுத்தனம் கோல்மால்தனம் எல்லாம் பண்ணேன், பட் இதெல்லாம் பண்ணியிருந்தாலுமே ஐ ஹாவ் ஃபியூ ஃபோட்டோஸ் தட் குட் ஷேக் த வேர்ல்டு, தட் குட் ஷேக் ஸ்ரீலங்கன் ஹிஸ்ட்ரி. அப்படிங்கும்போது அதுக்கு இவர் எப்படி எஃபர்ட் போட்டு அதை வந்து அவர் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ எனக்கு படிக்கும்போது இதெல்லாம் தான் என்னென்னா, இதில் வந்து ஒரு டிரைவர் ஒருத்தர் இருப்பார். மாலி அல்மைதா இறந்தபோது அந்த பாடியெல்லாம் ஹேண்டில் பண்ண ஒருத்தர் தான் அவர். ஓகே, அவர் ட்ரைவ் பண்ணிட்டே இருப்பார். அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து அவங்ககிட்ட பேசுறதுங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம் கிடையாது, அது வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் பவர்ஸ். ஸோ இது எல்லாருனாலையும் பேச முடியாது. ஸோ இப்படி பேச முடிஞ்ச ஒரு சில பேய்கள்லாம் வந்து அவங்கள வந்து ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லும். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது அவங்களே யோசிச்ச மாதிரி இருக்கும். இது வந்து படிக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு, யோசிச்சு பாருங்கள். நம்ம ஏதோ ஒரு விஷயம் யோசிக்கிறோம், ஆமாம் அந்த இது என்னாச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், அது ஆனால் நம்ம யோசிக்கல, நம்மக்கிட்ட யாரும் யோசிக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில மொமெண்ட்ஸ் இதில் இருந்தது. பட் அதர்வைஸ் அ லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், இது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனுமே சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல அவங்க நடந்த விஷயங்களில் இவங்க ஃபிக்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் எனி அதர் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அண்ட் டசன்ட் நீட் எனி எக்ஸ்ப்ளனேஷன். பட் இதையும் தாண்டி LGBTQI ஃப்ரெண்ட்லினா எதனா ரெஸ்டாரண்ட்டாக என்ன, பட் இந்த புக்கில் வந்து அதை பற்றின விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் இந்த புக்கு ப்ரைஸ் வின் பண்ணுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ கேன் ஆக்சுவலி ரீட் த புக். பிகாஸ் ஒரு தன்னோட நாட்டில் நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ என்னோடய நாட்டை பற்றி நான் இப்படி எழுதியிருந்தேன்னா இங்கே இருக்க டூரிசம் அஃபெக்ட் ஆகும், அது இது நம்ம நிறைய யோசிப்போம் இல்லையா. பட் உண்மை வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும்.
அப்படிங்கிற ஒரு டேக்கில் எழுதின மாதிரி தான் இருந்தது. ஏன்னா த ஆத்தர் டசன்ட் சப்போர்ட் எனி ஆஃப் த ஃபேக்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்குது. வார்னு வரும்போது நம்ம 2 பக்கத்தில் யாராக இருந்தாலும் சரி, த லாஸ் இஸ் யூனிவர்சல் தானே. ஸோ அதை பற்றி அவர் இன்னும் நல்லாவே வந்து எழுதியிருக்காரு. ஸோ எனக்கு பேசிக்லி பார்த்தா நாட் மை ஜானர். ஸோ அதனால நான் வந்து வாவ் அப்படின்னு நான் என்ஜாய் பண்ணலை. பட் யூ மைட் என்ஜாய். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பை த புக் அண்ட் ரீட், இந்த புக் வாங்கிறதுக்கான லிங்க் கீழே இருக்குது. 7 Moons of Mali Almeida பை ஷேகன் கருணதிலகா. கரெக்ட் தானே சார்? கரெக்டு தான். ஸோ அதனால இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சிமிலர் புக்ஸ் ஆர் ப்ராபப்ளி புக்கர் ப்ரைஸ் புக்ஸே நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்க விச் வாஸ் ஸோ குட் தட் ஐ வுட் ரெக்கமெண்ட் அப்படின்னா, பிகாஸ் ஐ ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் ஃபார் அனதர் ரீசன் ஆல்சோ. இதில் வந்து வேர்ட்ஸ், இந்த வெக்காபுலரி வந்து டூ டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஐ மீன் ரொம்ப ரொம்ப நார்மலான கான்வர்சேஷனாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஆனால் த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. சம்டைம்ஸ் எனக்கு வந்து இந்த கான்டெக்ஸ்ட்டில் கூட இந்த மீனிங் புரியல. டு ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட் ஐ ஹேட் டு கோ ரெஃபர் த வேர்ட். அது வந்து கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ஃப்ளோ கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் வெக்காபுலரி, இல்லைனா இஃப் யூ வாண்ட் ரீட் யூ கேன் ஜஸ்ட் ரீட். அண்ட் இந்த மாதிரி சிமிலர் புக்கர் ப்ரைஸ் புக்ஸ் நீங்கள் எதாவது படித்தது யூ ஃபெல்ட் வாவ் அப்படின்னா வந்து காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இருக்க ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். thebookshop.in விசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரலி ஃபிக்ஷன் புக்ஸ் ஆகட்டும், இல்லை நான் ஃபிக்ஷன் ஆகட்டும், ஜானர் வைஸ் நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதே த புக் ஷோ யூடியூப் சேனலையும் யூ கேன் எக்ஸ்ப்ளோர். ஸோ ஃபைண்ட் யுவர் சாய்ஸ் ஆஃப் புக் அண்ட் ஹாப்பி ரீடிங். நான் வேணா பேசுனதெல்லாம் பாட்காஸ்ட்டை மட்டும் கேட்டால் போதும். சி திஸ் நியூ செட்டப் வித் த புக்ஸ் இந்த பேக்ரவுண்ட் வி டோன்ட் என்ஜாய் இட் மச் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பாட்காஸ்ட் வந்து கூகுள், ஜியோ சாவன், ஸ்பாடிஃபை, ஆப்பிள்னு எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, பாய்.